வீட்டுக்கு போன ரோஹிணிக்கு புத்திமதி சொல்லி அவங்க அம்மா திரும்பி வீட்டுக்கு போ, நீ அங்கேருந்து இங்கே வந்துட்டினா அவங்களோட கோபம் இன்னும் அதிகமாக தான் ஆகும், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க. சுந்தரராஜன் வீட்டில் ரெண்டாவது மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் அதை கேட்டு கோவப்படுறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமக வந்து நல்ல மருமக, நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தவ கெட்டவ அப்படின்னு சொல்கிறீங்களா, இதான் சரியான நேரம் அப்படின்ட்டு பேசுகிறீங்களா அப்படின்ட்டு விஜய் கோபமாக இருக்காங்க. எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் ரோஹிணி வராங்க. தயங்கி உள்ளே வந்தவங்க டேபிளில் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அந்த நேரம் விஜயா, ரோஹிணி இங்கே நீ உட்காந்து சாப்பிடக்கூடாது, எழுந்திரிச்சு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரோஹிணியும் அங்கே இருந்தவங்களும் எல்லாருமே சாக்காகி நிற்கிறாங்க. ரோஹிணி அங்கேருந்து ரூம்குள்ளே போகிறாங்க. அடுத்த சீனில் ரோஹிணி விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜயாவை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஏதாவது பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. நான் எனக்காக எதுவுமே செஞ்சுக்கல, அந்த பணத்தை வச்சு உங்கள் பையனோட முன்னேற்றத்துக்காகத்தான் நான் அந்த பிஸ்னஸை செஞ்சு கொடுத்தேன், மற்றபடி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, உங்ககிட்ட மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் விஜயாவோட மனசு கோபம் குறைய மாட்டேங்குது. நீ என்ன சொன்னாலும் நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு இப்போ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா, நான் எப்போவுமே உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிகிட்ருக்காங்க.